நீங்க ஜெர்மனை கான்ஃபிடென்ட்டா பேசணுமா, கிளாரிட்டியோட கத்துக்கணுமா, அப்ப நீங்க ரைட்டான பிளேஸ்ல தான் இருக்கீங்க. வெல்கம் டு மை சேனல் AR Speak Up Deutsch. நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் எதை பத்தி அப்படின்னு சொன்னா ஜெர்மன் கேசஸ். ஜெர்மன் கேசஸ் தான் இருக்கிறதுலே ஜெர்மன்ல ரொம்ப கஷ்டமான டாபிக். நம்ம வந்து கிராமரை கூட நம்ம எப்படியாவது ஒப்பேத்திடலாம். கான்ஜுகேஷன் பண்றது, பாஸ்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து நல்லா ஈஸியாவே லேர்ன் பண்ணிடலாம். ஆனா ஜெர்மன் கேசஸ் வந்து ஒரு புரியாத புதிர் மாதிரி இருக்கும். ஏன்னா அதுக்கு நமக்கு பெஸ்டிம்டன் ஆர்டிகல், உன்பெஸ்டிம்டன் ஆர்டிகல் ஒரு நவுனுக்கும் ஒரு ஒக்காபுலரிக்கும் என்னென்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் நம்ம ஃபர்தரா கேசஸ் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ஈஸியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து ஒரு நவுன் லேர்ன் பண்றீங்க, இல்லை ஒரு ஒக்காபுலரி லேர்ன் பண்றீங்கன்னா அதுக்கு என்ன ஆர்டிகல் இருக்கு, பெஸ்டிம்டன் ஆர்டிகல் என்ன இருக்கு, அதோட உன்பெஸ்டிம்டன் ஆர்டிகல் என்ன இருக்கு அப்படிங்கறத நீங்க கூட லேர்ன் பண்றீங்க அப்படின்னு சொன்னா கேசஸ் ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ வித்அவுட் ஃபர்தர் டிலே வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஜெர்மன் கேசஸ்ல மொத்தம் 3 கேசஸ் இருக்கு. ஒன்னு வந்து நாமினேட்டிவ், the other one is accusative, the other one is dative. சோ இந்த 3 விஷயங்களும் தான் நம்ம இன்னைக்கு லேர்ன் பண்ண போறோம். இதுல நான் இன்னைக்கு வந்து இந்த வீடியோல நாமினேட்டிவ் as well as accusative என்னங்கறத சொல்லிடுறேன். பிகாஸ் அது ரெண்டும் கொஞ்சம் சிம்பிளா இருக்கிற மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். dative வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கும். அதனால அது ஒரு செப்பரேட் டாபிக்ல நம்ம போட்டுடலாம். சோ இன்னைக்கு பார்க்க போறது நாமினேட்டிவ். ஃபர்ஸ்ட் நாமினேட்டிவ்னா என்னன்றதை பார்த்துடலாம். நாமினேட்டிவ் கேசஸ்ல சப்ஜெக்ட் இருக்கும், verb இருக்கும். ஓகேயா? சப்ஜெக்ட், அந்த சப்ஜெக்ட்டை பத்தி, அந்த சப்ஜெக்ட் தான் பாஸா இருக்கும். அந்த சப்ஜெக்ட்டை பத்தி மட்டும் தான் அந்த சென்டென்ஸ்ல நம்ம பேசுற மாதிரி இருக்கும். சோ அதுதான் நம்மளோட நாமினேட்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள், their dish is klein, the table is small அப்படி நம்ம சொல்றோம்னு வச்சுக்கோங்க. their dish is klein. சோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டிஷ்க்கு முன்னாடி நம்ம போட்டுக்கிறது வந்து பெஸ்டிம்டன் ஆர்டிகல். அந்த பெஸ்டிம்டன் ஆர்டிகல்ல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லணும்னா he is my teacher அப்படின்னு வச்சுக்கோங்க. he is my இப்ப டீச்சர் வந்து தமிழ்னா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா meine Lehrerin. இதுவே வந்து டீச்சர் வந்து மாஸ்குலைனா இருந்தாங்கன்னா my Lehrer. so he is my Lehrer oder meine Lehrerin. நம்ம வந்து நாமினேட்டிவ்ல சொல்லுவோம். ஏன் இடத்துல எந்த சேஞ்சஸுமே நடக்கல நம்மளோட பெஸ்டிம்டன் ஆர்டிகல்ல அப்படின்னு சொன்னா, நம்மளுக்கு இங்க இந்த சப்ஜெக்ட்ல he பத்தி பேசுறோம்ல, அந்த he தான் இங்க டீச்சர். சோ இந்த he subject is the main boss here. இந்த பாஸ பத்தி தான் நம்ம பேசுறோம்ன்றனால அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்ல. இதுதான் ஆக்சுவலி நாமினேட்டிவ். நாமினேட்டிவ்ல ரொம்ப சிம்பிளானதா இருக்கும். எந்த சப்ஜெக்ட்டோ அந்த சப்ஜெக்ட்டை பத்தி மட்டும்தான் அந்த சென்டென்ஸ்ல நம்ம பேசுறோம் அப்படிங்கிற பட்சத்துல அதுல எந்த ஒரு சேஞ்சஸும் இருக்காது. நார்மலா தேர், தி, தாஸ் நீங்க போடுறது, மைனா போடுறது, இதெல்லாம் அப்படியே நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அக்குசாட்டிவ் கேசஸ்ல முதல் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்கலாம். சப்ஜெக்ட், verb, அதுக்கப்புறமா ஆப்ஜெக்ட். இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுது. ஓகே, அந்த ஆக்ஷன் வந்து வாட் த ஆக்ஷன் இஸ் டூயிங். அந்த ஆக்ஷனோட வாட்ங்கிற அந்த क्वेश्चन வரும்போது அந்த ஆப்ஜெக்ட்டுக்கான வாட் வந்து என்னவா மாறும்னா அக்குசாட்டிவா மாறும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஈட் த ஆப்பிள். ஓகே, அந்த ஆப்பிளை நான் சாப்பிட்டேன் அப்படின்னு நான் சொல்றேன்னா ich esse den Apfel. தேரா இருக்கிறது தேர், ஆப்பிள் அப்படிங்கிறது வந்து அக்குசாட்டிவ் கேஸ்ன்றனால den Apfel அப்படின்னு மாறுது. I eat but what I eat what? Apple. so அந்த ஆப்பிள்ங்கிறதுக்கான பெஸ்டிம்டன் ஆர்டிகல் வந்து இங்க an apple அப்படின்னு சொல்லணும். இதுவே வந்து I eat a apple அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஆப்பிள் வந்து மாஸ்குலைன் தான். so ich esse einen Apfel. so இதுல என்ன புரியுது? எதுவா இருந்தாலும் அக்குசாட்டிவ் கேஸ்ல தேரா இருந்ததுன்னா டென்னா மாறும், ஐனா இருந்ததுன்னா ஐனனா மாறும். இப்போ இதுவே I eat my apple னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. ich esse meinen Apfel. இப்ப புரியும்னு நினைக்கிறேன். சோ எந்த நீங்க பொசசிவ் ஆர்டிகல் அந்த இடத்துல போட்டாலும் சரி, இல்ல பெஸ்டிம்டன் ஆர்டிகல் போட்டாலும் சரி, உன்பெஸ்டிம்டன் ஆர்டிகல் போட்டாலும் சரி, என்ன போட்டாலும் ein, den, meinen, einen அந்த மாதிரி நம்ம மாத்துற மாதிரி இருக்கும். இப்போ ஃபெமினைனா இருக்குன்னு வச்சுக்கோங்க. I have my bag. ஓகே, என் பேக் நான் வச்சிருக்கேன். ich habe
habe meine Tasche. என் பேக்கை நான் வச்சிருக்கேன். ஓகே, ஆக்ஷன் இஸ் வாட் ஐம் ஹேவிங் இட். ஸோ அந்த ஆக்ஷனுக்கானது வந்து ஃபெமினைனாக இருக்கிறனால எந்த சேஞ்சஸும் கிடையாது. meine Tasche. இதுவே வந்து புக் வச்சுக்கோங்க. புக் வந்து நாய்தர். ஸோ நாய்தருக்கு வந்து நம்ம எந்த இதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. இங்கே மேஸ்குலைனுக்கு மட்டும்தான் மாறும். ஸோ ich habe mein Buch. ஓகே, இதுலயே எந்த சேஞ்சஸும் நடக்கல. இதுவே நம்ம ப்ரோனோமன்ஸ் இருக்கு இல்லையா, ஐ, ஹி, ஷி, இட், அந்த மாதிரி இருக்கிற ப்ரோனோமன்ஸ் வந்து என்னென்ன சொல்லுவோம்? இஷ், ஏர், ஜி, எஸ், அப்புறம் வியர், இயர், இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இதெல்லாம் என்னவா மாறும்னு பார்க்கலாம். இஷ் வந்து என்னவா மாறும்னா அக்குசாட்டுவை பொறுத்த வரைக்கும் மிஷ் அப்படின்னு மாறிடும். டூ வந்து டிஷ் அப்படின்னு மாறிடும். வியர் வந்து வின்ஸ் அப்படின்னு மாறிடும். எர், ஹி அப்படிங்கிறது வந்து ஹிம் அப்படின்னு மாறுது. ஸோ அந்த ஹிம் வந்து இங்க அக்குசாட்டிவா இருக்கிறனால இன், IHN, இன். ZUSும் சேம் ZS தான் இருக்கும். இஹர் அப்படிங்கிறது வந்து ஆயிஷ் அப்படின்னு மாறிடும். இதெல்லாம் வந்து அக்குசாட்டிவ் கேசஸ்ல மாறுது. இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள் ஒன்று கொடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஐ லவ் யூ அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா. இதுல ஐ லவ் யூ, இந்த யூ வந்து நீங்க டூ போடக்கூடாது. இஷ் liebe dich அப்படின்னு சொல்லணும். why do இல்ல, இஷ் liebe du அப்படின்னு தானே சொல்லணும். ஆனா இங்க அக்குசாட்டிவ் கேஸ் நடக்கிறனால ஐ லவ் whom அந்த क्वेश्चनக்கும் ஆன்சர் பண்றது வந்து நம்ம அக்குசாட்டிவா சேஞ்ச் பண்றப்ப dish. அந்த எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். நன்றி தானே. பை ஃப்ரம் மீ அம்மாச்சா. பை.